ஹாய் மக்களே, வெல்கம் டு கரூர் பொண்ணு சபி. இன்னைக்கு நம்ம vlogல என்ன பார்க்க போறோம்னா என்னோட ஒரு நாள் ரொட்டீன்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க. முன்னாடி நாள் நைட்டே பாசிப்பருப்பு சுண்டல் ரெண்டில் ஏதாவது ஊற வச்சுருப்பேன். அதை ஃபஸ்ட்டு வேக வச்சுருவேன். அப்புறம் குடிக்கிறதுக்கு சுடுதண்ணி வச்சுட்டு நான் படுக்கை எடுத்து வைக்கிறதுனா மாமா செலியனை எல்லாம் ஸ்கூலுக்கு வேலைக்கு அனுப்பி வச்சுட்டு பொறுமையாக தான் எடுத்து வைப்பேன். ஏன்னா நான் போட்டு வச்சுட்டு இருந்தால் அவன் குறுக்க முறுக்க போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும். அதனால் நான் எடுத்து வைக்கிறேன், என்ன சோளம் எடுத்து வைக்கிறேன்னு எடுத்து வச்சுட்ருக்கான். இந்த வீடியோக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்கவே கூட கத்திக்கிட்டே இருக்கிறான். ரொம்ப சேட்டையாச்சு. இப்போ பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே ரொம்ப அட்வான்ஸாக இருக்குங்க. ரொம்ப துருன்னு நல்லா பல வாட்டி அழுதுட்டேன். என்னால் முடியல, பார்க்க முடியல. அழுதாலும் என்ன பண்ணாலும் நம்ம தானே பார்த்தாகணும், வேறு வழி கிடையாது. இல்லை 6 மணிக்கு எழுந்திரிச்சினாலும் ஒரு 6:30 ஆயிரம் நான் போய் காய்கறியை ரெடி பண்ணேன் எல்லாமே. சோளம் இருந்தானா ஒவ்வொரு நாள் மைண்டு காலைல எழுந்திரிச்சு ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்தோன்னா சோளம் எந்திரிச்சு அழுது டென்ஷன் பண்ணி ப்ரெஷர் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி நான் ஓவர் டென்ஷனில் சமைக்கிற மாதிரியே தான் இருக்கும். அந்த சுச்சுவேஷன் கொண்டு போய் விட்டுருவான். நான் இன்னைக்கு வெங்காயம் உளிக்கிறேன்னு அவனும் குடும்பம், நானும் வெங்காயம் உளிக்கிறேன்னு உளிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போது ஹெல்தி லைஃப் ஸ்டைல் போகணுன்றதுக்காக காலையில் டைமில் ராகி கூழ் இல்லை ராகி களி, ராகி சம்மந்தப்பட்ட ஐட்டமாக காலையில் டைமில் எடுத்துகிட்ருக்கோம் 2-3 வாரமாக. இன்னும் போக போக ஒவ்வொரு சாப்பாடும் அப்படியே மாற்றிக்கிட்டே வரணுன்னு இருக்கோம். செலியன் ஸ்கூலில் டிஃபன் அலௌடு கிடையாது, ஒன்லி ரைஸ் மட்டும்தான் கொண்டு வரணும். உங்கள் பசங்க ஸ்கூல்லையும் அப்படிதானு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நேற்று செலியனுக்கோட கிளே காம்படிஷன் முடிஞ்சது. அந்த கிளேவெல்லாம் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தான். சோளா இப்போ முத்தம் கொடுக்க பழகியிருக்கான். அதனால் அவங்க அண்ணன் சும்மாவே இருந்தாலும் அவங்க அண்ணனுக்கு முத்தம் கொடுத்துட்டு போகிறான். ஆனால் அவன் முத்தம் கொடுக்கறது அவ்வளோ ஆசையாக நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு டைம் பயந்துக்கிட்டே இருக்கணும். எதனாலன்னா பிடிச்சி கடிச்சு வச்சிருவான். அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் முறுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னான். அவன் எப்படா நீ சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாயை திறந்து உள்ள துணிச்சு விட்டு போயிடுவான். இப்போ கிளாப் பண்ணிக்கிட்டு இருக்கானோ. அவங்க அண்ணன் சிலம்பம் கிளாஸ் போய் சுற்றுறானோ இல்லையோ தம்பிக்காரன் எடுத்து சுற்றிக்கிட்டே இருக்கிறதா வேலை. எனக்கு ராகி களி கிண்டுறதுக்கு என்ன தெரியாது. கூழ் மாதிரியே வச்சு அதை இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சு அது களின்னு சொல்லிடுவேன். ஆனால் அம்மா ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துட்டா இருப்பாங்க. இந்த வாட்டி தான் களியாக கிண்டணும். ஃபஸ்ட்டு மாவாக கொட்டும்போது எனக்கு ரொம்ப கட்டியாக போயிடும்னு சொல்லி ஃபஸ்ட்டு கரைச்சி தண்ணியாட்ட ஊற்றி விட்டுட்டு அது கொஞ்சம் இருகலான வாட்டி கொஞ்சமாக மாவு போட்டு நான் களி கிளறிக்கிட்டே இருப்பேன். இது கரெக்டாக தப்பான்னு தெரியாது, ஆனால் எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்குன்னு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் அதிகமாக கருவாடு தான் வைப்பேன். ஏன்னா இதுக்கு புளிப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி. உங்களுக்கு ஏதாவது இல்லை இந்த இது ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் அது என்னென்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே களிக்கு சைடிஸ் இறால் கருவாடு வணக்கிறதுக்காக சின்ன வெங்காயத்தை மிக்ஸி சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்து மிக்ஸியோட ரிவ்யூ ஒரு நாள் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது நீங்கள் மிக்ஸி வாங்குகிற பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ஒரு நாள் நான் ரிவ்யூ போடுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. இப்போல்லாம் பீட்ரூட் திருவுறதுமே மிக்ஸி சாப்பரில் தான் திருவுறது. முதல்லாம் கடையில் மாவு வாங்கிட்டு இருப்பேன். ஒரு பாக்கெட் 25-20 அப்படி. மாவோட அளவு வர கம்மியாகிறதுனால சரி நம்ம வீட்லேயே ஆட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அளவை பார்த்து ஆட்டினேன். எங்கள் மாமியார் இருக்கும்போது அளவு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாள் எனக்கு அளவு தெரியாமல் போட்டு இட்லி ரொம்ப கல் மாதிரி ஆயிடுச்சு. 2வது வாட்டி ஆட்டும்போது கரெக்டாக அளவு பார்த்து போடும்போது ஈஸியாக இருந்துச்சு. இட்லியும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, தோசையும் நல்லா இருந்தது. எல்லா வேலையும் முடிச்சு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி ரூமையெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அப்பப்போ எங்கள் சோளா விளையாண்டு ஒரு களி கடிச்சு வச்சுட்டு போயிடுறாரு. அப்புறம் இருக்கிற பாத்திரத்தையெல்லாம் விலைக்கு முடிச்சுட்டு சோளாவை குளிச்சு வைக்கிறதா என்னோட வேலை.
அவனுக்குன்னு தனியாக பருப்பு சாப்பாடு பாசிப்பருப்பு சாப்பாடு ஏதாவது ஒன்று வச்சு அவனுக்கு ஊட்டி விட்டு தூங்க வச்சுட்டு என்னோடய வீடியோ எடுக்கிற டைமு. இது வந்து வெங்கட்பதி விளாக்ஸ்னு என்னோட இன்னொரு சேனலுக்கு வீடியோ போடுறதுக்காக எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து புதன்கிழமை செலியனோட சிலம்பம் கிளாஸ்க்கு கிளம்பி போயாச்சு. புதன்கிழமைனா நாங்கள் நடந்து போவோம், ஞாயிற்றுக்கிழமைனா மாமா கொண்டு வந்து விடுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.